இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வார்த்தையின்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விரோதமாக உருவாக்கப்பட்ட மந்திரவாதங்கள் இல்லையப்பா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னது போல ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட குறி சொல்லுதல் இல்லை இயேசு சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லா சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. சத்ருவினால் ஒரு சேதமும் குடும்பங்களுக்கு வராதபடிக்கு குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, எத்தனையோ விதமான போராட்டங்கள் ஆண்டவரே, மாந்திரிக கிரியைகள், பில்லி சூனிய கட்டுகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அழிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஆண்டவரே அடிமைப்பட்டு நிற்கிற குடும்பங்கள் விடுதலையாக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற ஏசப்பா சீர்குலைக்கும் ஆவிகள், முன்னேற முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிற ஆவிகள், கண்ணீர்கள் ஆண்டவரை, தொடர்ந்து வருகிற வியாதிகள், தொடர்ந்து வருகிற கடன் பாரங்கள், தொடர்ந்து வருகிற சமாதான குறைவுகள், தொடர்ந்து வருகிற ஆண்டவரை வேலை இழப்புகள், தொடர்ந்து வருகிற ஆண்டவரை வியாதியின் கட்டுகள் எல்லாவற்றையும் இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறோம் ஆண்டவரே. சத்துருவின் வலைகள், கண்ணிகள் ஆண்டவரே, சிறைகள், திட்டங்கள், பாவங்கள், ஆலோசனைகள், யோசனைகள், சதி திட்டங்கள், வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீங்கல்ல. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கு ஆண்டவரே பிரியமாய் மாறட்டும். அந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் தலை நிமிர்ந்து நடக்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் கனப்படுத்தப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.